உங்ககிட்ட என்ன பேசினார்? அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது அவர் தான் சிஎம்லாம் எதுவும் பேச வேணாம் அப்படின்னாரு. ஏங்க சார் வச்சு செஞ்சுருவாங்களா அப்படின்னேன். ஆமாம்மா அப்படின்னாரு. கேட்டீங்களா நீங்களே? கேட்டேன். வச்சு செஞ்சுருவாங்களா சார்? வச்சு செஞ்சா யார் செய்யணும்? யாரை சொல்றீங்க? Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NAC. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். என்னோட நேம் வந்து எஸ்கே நேகா. நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறையிலேருந்து வரேன். அப்புறம் நான் வந்து 500க்கு 10th ஸ்டாண்டர்டில் வந்து 496 மார்க் எடுத்தேன். இங்கே ஸ்டேஜில் ஏறும்போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் விஜய் சார்லாம் வந்து ரொம்பவே நல்லா பேசினாங்க. அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு மக்களுக்காக, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு இல்லையா, கல்வி விருது அப்படிங்கிறத. அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? அது உண்மையாகவே ரொம்பவே நல்ல விஷயமா தோணுது. அது இன்னுமே வந்து எல்லாருமே வந்து இதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் என்கரேஜாகவும் இருக்குது. நீங்கள் ஸ்டேஜில் சாரை பார்த்து என்ன பேசுனீங்க? அவர் உங்களை பார்த்து என்ன பேசினார்? அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பேசுங்க அந்த மாதிரிலாம் தான் சொன்னாங்க. அதாவது பேச வில்லிங்க இருக்கவங்க மைக் வாங்கி பேசுங்க அந்த மாதிரிலாம் தான் சொன்னாங்க. உங்களுக்கு விஜய் சார்கிட்ட பார்த்து எனக்கு ரொம்ப இந்த விஷயம் இவர்கிட்ட அட்மையர் ஆகியிருக்கேன் அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? இல்லை, அவங்க இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2026 எல்லாருமே அவர் சிஎம் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? அது கண்டிப்பாக நடக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க சிஎம்மாக வரணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. வணக்கம், என் பேர் பிரகதி. நான் கரூர்லேருந்து வரேன். என் மதிப்பெண் வந்து 589. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. விஜய் சார் வந்து மூவிஸில் தான் பார்த்துருக்கோம். இப்போ நேரில் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. இது செகண்ட் டைம் 10th அப்போ வந்தேன், இப்போ 12th அப்போ வந்திருக்கேன். இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அவர் என்ன பேசியிருந்தார்? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. நேம்லாம் கேட்டாங்க, விஷ் பண்ணாங்க, இன்னும் நிறைய சக்ஸஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சாரை மீட் பண்ணது. உங்களோட பார்வையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்களே, அது எப்படி இருக்குது? ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் மேலே இன்னொரு ரெஸ்பெக்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த வீடியோ வந்து விஜய் சார் பார்த்தாருன்னா இந்த ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் உங்ககிட்ட நான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ரிக்வஸ்ட் வைப்பீங்க? இதை வந்து இதோட ஸ்டாப் பண்ணாமல் எல்லா இயரும் கண்டினியூ பண்ணணுன்னு சார்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். எஸ் சார். விஜய் சாரை பார்த்து நான் அட்மையர் ஆனேன் இந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அவங்களோட டான்ஸ் அது ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங் எல்லாமே. ஸோ எல்லாத்துமே அவர் ஃபுல்லாகவே ஹோலாகவே அட்மையர் பண்ணுறேன். இப்போது 2026 அடுத்த சிஎம் அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது? கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். சிஎம் ஆயிடுவாங்க. உங்களுக்கு அவரோட ஆக்டிங்கில் வந்த ஃபிலிம்ஸில் எனக்கு இந்த ஃபிலிம் ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னா அது என்னது? எனக்கு எல்லா ஃபிலிமும் பிடிக்கும், எஸ்பெஷலி கில்லி ரொம்ப பிடிக்கும். என் பேர் பிரியதர்ஷினி. நான் கரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். கரூர் சரஸ்வதி வித்யாலயா என் ஸ்கூல் நேமு. 10th 500க்கு 495 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ரெகக்னிஷனுக்காக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் நினச்ச மார்க்கும் வந்திருக்கு, ப்ளஸ் ரெகக்னிஷனும் நடந்திருக்கு. ரெகக்னேஷன் நடந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மொமெண்ட் வந்துட்டு எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த வயசில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் மறுபடியும் 12th இதே மார்க் வாங்கி சார்கிட்ட இதே மாதிரி ப்ரைஸ் வாங்கணும், மோட்டிவேஷனாக இருக்குது. நான் வந்துட்டு ஒரு பொது கூட்டத்தில் ஒன்று சொல்லியிருந்தார். பெண்களோட பாதுகாப்பு வந்துட்டு சரியில்லைன்னு மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட சொல்லியிருந்தா, சரி நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பெண்களோட மேம்பாட்டுனும் அதிகமாகும், இன்னொன்று ஊழலாம் அரசியல் வந்துட்டு நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக சார் தான் வருவார். யங்ஸ்டர்ஸ் கொண்டுமே இப்போ 12th முடித்தவங்களை கொண்டுமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு வந்துட்டு சாருக்காக தான் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சாருக்கு தான் கண்டிப்பாக ஓட் பண்ணுவாங்க எல்லாருமே. அவர்கிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு பிடிக்கும். சார் வந்துட்டு தான் நம்மளால் முடியாது வேறு யாரால் முடியும் அப்படின்னு வந்துட்டு நான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பிடிக்கும் அவர்கிட்ட. ரெக்வெஸ்ட் வந்துட்டு நீட்டை ஒழிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காரு. அது கடுமையாக ஃபுல்லாக ஒழிச்சிடணும். நீட்லாம் வேண்டான்னு தோணுது. நீட்டு மட்டும் தான் சொன்ன மாதிரி நீட்டு மட்டும் தான் உலகமா? வேறு ஃபீல்டில் இருக்குது. நர்சிங் இப்போ மெடிக்கல் போகலான்னா நர்சிங் ஃபீல்ட் போகலாம். நீட்டு போய் தான் போகணுன்னுலாம் இல்லை. நீட்டை ஃபுல்லாக எடுத்துடணும். நீட் தேவையில்லை.
அது உங்களோட பார்வையில் ஆஸ் அ ஆடியன்ஸாகவும் ஃபேனாகவும் எப்படி இருக்குது ஃபேன்கள்? கஷ்டமாக தாங்க இருக்குது பட் ஆனால் சார் அரசியல் வரார்ல புது முகம். ஓகே பரவாயில்ல. உங்களுக்கு எப்படிமா இருக்குது? ஏன்னா வந்து இப்போது அவருடைய அரசியல் பயணம் பெருசாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து களத்துக்கு வர மாட்டாங்க, வீட்டில் இருந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் வருவார், கண்டிப்பாக வருவார். 2026 அவர் கண்டிப்பாக சிஎம் ஆன உடனே மக்களுக்காக நிறையா பண்ணுவார். ஆனால் நிறைய குற்றச்சாட்டுகள் வருது, அவர் வீட்டில் இருந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பார்வைகள் இருக்குல்ல, அதை பற்றி உங்களோட பார்வை? யாருமே ஒரு இடத்துக்கு வந்து வெளியே வரும்போது பல தடைகள் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி அவர் வருவார், கண்டிப்பாக ஜெயிப்பார், மக்களுக்காக எல்லாமே நல்லதாக பண்ணுவார். என் பேர் உப்பிலி வெங்கடேஷ். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருபுவனம் அப்படிங்கிற வில்லேஜ்லேருந்து வரேன். எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 1 இயர் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் படித்தோம். சாரை பார்க்கணும், சார்கிட்ட ப்ரைஸ் வாங்கணும், அந்த ஒரு மோட்டிவோடு தான் படித்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி சாரை பார்த்து மீட் பண்ணிட்டோம். அதனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சார்கிட்டேருந்து ப்ரைஸ் வாங்கினது. மைக்கில் வர ஸ்டேஜில் நின்று பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பேசுனீங்க? சார் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாரு? சார்கிட்ட இது மாதிரி சொன்னோம், நான் லாஸ்ட் இயரே பார்த்தேன் நீங்கள் வச்சுருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட், அதுலேருந்து என்கரேஜ் ஆகி உங்களை மீட் பண்ணி உங்கள்கிட்டேருந்து எங்கள் அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏற்றி ப்ரைஸ் வாங்கணும்னு நினச்சி தான் படித்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு சூப்பர், இனிமேல் வர அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே சொல்லி மோட்டிவ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் நல்லா கைண்டாக இருந்தாங்க. இங்கே இருந்தவங்களும் நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் மெயின்டைன் பண்ணி பேம்பரிங்லாம் பண்ணாங்க. ஸ்டேஜில் பேசின பிறகு நீங்கள் ரிட்டன் வரும்போது சார் ஏதாவது பேசியிருப்பார், நீங்கள் சார் நல்லா பேசுகிறீங்கப்பா, சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா படிக்கணும் இனிமேல் அப்கமிங் டேஸில் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வரைக்கும் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து நின்று பேசும்போது எங்கள்கிட்டையும் பேசுனாங்க, நல்லா இருக்கீங்களாம்மான்லாம் விசாரித்தாங்க. அவங்கள்ட்ட என்ன அவங்க அப்பாட்ட விசாரித்தாங்க, என்ன தொழில் பண்ணுறீங்கன்னெலாம் விசாரித்தாங்க. எதுவும் ஹார்ஷாக பேசாமல் சாஃப்டாக பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேம். இது எப்படிமா இருக்கு? நம்மள ஒருத்தவர் அப்படிங்கிற அந்த ஃபீல் வர்றது எல்லாம் ஆமாம் வராது. ஆமாம். அப்படி வருது இல்ல, அந்த தருணம் எப்படி இருக்கு? அவங்களோட படங்கள் நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோங்க இல்லையா, அவங்க சொல்ல நம்ம அவங்களோட பேச்சை கேட்டு நம்ம செய்கிறோம். அப்போ நமக்குள்ளார ஒருத்தர் மாதிரி ஆயிடுறாரு. இப்போ 2026ல் அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கருத்து எடுத்துக்கிறாங்க. அவருக்கு அரசியல் பண்ண தெரியல, வீட்டில் இருந்தே அரசியல் பண்ணுறாரு, களத்தில் இறங்கல அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி உங்களோட பார்வை என்ன? யாருமே எந்த வேலையும் கற்றுட்டு வர போகிறது இல்லை மேம். வந்துட்டு எல்லாம் கரெக்டாக செய்ய தானே போகிறாங்க, செஞ்சுருவாங்க. களத்தில் இறங்க மாட்டாங்களே, எந்த ஒரு இடத்துக்கும் போனால் அவரால் ஈஸியாக போய் அங்கே மக்களை ரீச் பண்ண முடியும் இல்லையா? உங்களோட பார்வை எப்படி? பண்ணிடுவார் மேம், பிக்கப் பண்ணிடுவார், வந்துடுவார், சிஎம்மாக வந்துடுவாங்க மேம், கண்டிப்பாக வருவாங்க. என் பேர் அபூர்வஸ்ரீ. நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து வந்திருக்கேன். உங்களோட மதிப்பெண்? என்னோட மதிப்பெண் 600க்கு 592 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன். இந்த தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஸ்டேஜில் நடந்திருக்கு. விஜய் சார் கையால் ஒரு சான்றிதழ்கள், ஊக்கத்தொகை வாங்கியிருக்கீங்க. அது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக நான் 10th 500க்கு 494 வாங்கியிருந்தேன். அப்போது இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது இவங்க வந்துட்டு ப்ரைஸ் தராங்கன்னு தெரியும், கிடைக்குமோ அப்படின்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் கிடைக்கல. ஸோ அப்போ விட்டது அட்லீஸ்ட் 12th பிடிக்கணும்னு நினச்சி படித்தேன். ஸோ இப்போ கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கேருந்து ரொம்ப ஆசையோடு தான் வந்தேன். இங்கே வந்து ஸ்டேஜ் போகிற வரைக்குமே இது உண்மையாக நடக்குதா அப்படிங்கிறதே எனக்கு புரியாத மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே போய் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ணாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார். கடைசியில் எனக்கு மைக்கில் பேசுகிறதுக்கும் சான்ஸ் கிடச்சிச்சு. என்னெல்லாம் பேசணும்னு நினச்சினா அது எல்லாமே பேசிட்டு வந்துட்டேன். ஸோ அது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல முடியுமா? நான் பெருசாக பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நீங்கள் பேசினது என்னது, அதுக்கு சார் என்ன ரியாக்ட் பண்ணாரு? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்டேஜில் போய் நின்ன உடனே அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு ஷால் போற்றி விட்டார். அதுக்கப்புறம் நான் மைக் கேட்டேன். அவர் ஆக்சுவலாக நிறைய பேர் பேசினதுனால மைக் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட சிரிச்சிட்டே தரமாட்டேன் அப்படின்ட்டாரு. எனக்கு என்னடா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அண்ணா டக்குன்னு பேசிட்டு தந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே. அவர் மென்ஷன் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த சிஎம் அப்புறம் டிவிக்கே இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது, உங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன், இதை பற்றி நீங்கள் என்ன பேசினாலும் ஓகே, சிஎம்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா நான் அப்பவே மைக்கு பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். சிரிச்சிட்டே சொன்னார். நானும் சரி ஓகே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நானும் அதை பற்றி எதுவும் பேசல. எல்லாருக்கும் தேங்க் பண்ணேன். அப்புறம் விஜயனை வந்துட்டு இதே மாதிரி இன்னும் மென்மேலும் இதே மாதிரி பல சேவைகள் செய்யணும், இன்னும் வருங்கால தலைமுறையும் வந்துட்டு இவர் பண்ணுறதை பார்த்து, இவர் ஊக்கப்படுத்துறதை பார்த்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணும் அப்படின்றத நான் சொன்னேன். அவரும் சரி ஓகே சொன்ன மாதிரியே பண்ணிட்டோமா அப்படின்னு சொன்னார். விஜய் அவர்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஹாப்பி டியர்ஸில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்தே அவரை டிவியில் பார்த்து வளர்ந்தது வேறு, ஆக்டராக பிடிக்கும். அதுக்கப்புறம் இவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம்
மற்றவங்களும் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் இவர் வந்துட்டு எனக்கு முழுக்க முழுக்க எஜுகேஷனுக்கே சப்போர்ட் பண்ணி நிறையா விஷயம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அப்போ அவர் மேலே இருந்த அஃபெக்ஷன் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுது. சின்ன வயசுலேருந்து படங்களை பார்த்து வளர்ந்தேன்னு சொன்னீங்க, இப்போ படங்களை நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கேட்கும்போது ஆஸ் அ பொலிட்டிக்கல் என்னதான் பிடிச்சிருந்தாலும் சினிமாவும் பிடிக்கும், ஆஸ் அ ஆடியன்ஸாகவும் ஃபேனாகவும் எப்படி இருக்கு? இனி நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அதை விட்டுருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன். என்னோட நேம் தமிழ்மதி. நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். உங்கள் மார்க் என்ன? 494 out of 500. எப்படி இருக்கு அந்த மொமெண்ட்? விஜய் சார் கையால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அது மொமெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் இயர் என்னோடய ஸ்கூல் சீனியர் இங்கே வந்தாங்க. அவங்க இதே 494. நான் அவங்களோட இன்ஸ்பிரேஷனை எடுத்து சாரை பார்க்குறதுக்காண்டி படித்து இங்கே வந்திருக்கேன். சார் பார்க்குறதுக்காக தான் படிச்சிங்களா? என்னோடய அம்மா எப்போதுமே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும். எங்கள் அம்மா இங்கே வந்தால் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க, அதனால படித்தேன். என்ன சொல்லியிருந்தாரு சார்? நீங்கள் என்ன எப்படி சொல்லியிருந்தீங்க? சார் வந்து நெக்ஸ்ட் டைம் 12th வந்து நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஏதாவது பேசியிருந்தீங்களா? இந்த மாதிரி சார்கிட்ட பேசணும், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகிறது, இல்லை அங்கே போய் ஏதாவது பேசுனது அந்த மாதிரி ஏதாவது? பர்த்டே விஷ் மட்டும் பண்ணேன், வேறு எதுவும் பேசலை. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. விஜய் நெஞ்சில் குடியிருக்கும் சகோதரர்களே வணக்கம். அண்ணன் என்ற அதிபதியே, இளைய சமூகத்தின் தளபதியே, என்றும் அழகிய தமிழ் மகனே, துல்லாத மனமும் துள்ளுமுன் அன்பினால் மக்களின் நாயகனே, மாணவர்களின் நண்பனே, 10ஆம் வகுப்பு 5வது ரேங்க், மாதா பிதா குரு குலதெய்வம் ஆசியால், விஜயண்ணா கையில் விருது வாங்கும் ஆசையால் 12ஆம் வகுப்பில் படித்தேன் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தேன். விஜயண்ணா கையில் விருது வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். எப்படி இருந்த அவரோட அரவணைப்பு எப்படி இருக்கு? உங்க வரவேற்றலாம் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதாவது மூவிஸ்லேயே பார்த்துட்டு நேராக பார்த்தது நல்லா இருந்துச்சு. குடும்ப நபராக இருக்காரா இல்லை ஒரு அரசியல் தலைவராக இருக்காரா? இல்லை, நார்மலாக குடும்ப நபராக ஃபேமிலி கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. சேதாப்பட்டிலேருந்து இது வரைக்கும் விஜய் முதல் முறையாக பார்க்குறீங்களா இல்லை என்ன பார்த்துருக்கீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நேரில் ரியல் லைஃப்பில் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். டிவியில் மில்லியன் டைம்ஸ் பார்த்துருக்கேன். நீங்கள் பேசுகிறோட உங்கள் அம்மாவும் அதிகமாக பேசுவாங்க. நீங்கள் என்ன பேசுனீங்க விஜய் சார்? அவர் என்ன சொன்னாங்க? அவர் ஆல் தி பெஸ்ட் சொன்னார். கண்டிப்பாக 12th மறுபடியும் உன்னை பார்க்கணுன்னு சொன்னார். ஸோ அது எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. எப்படி இருக்குது ஒரு தருணம்? ஏன்னா இது போல ஒரு மாணவரை கூப்பிட்டு ஊக்குவிக்கிறாரு, இப்போ திரும்ப உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு 10th மட்டும் இல்லாமல் நீ 12th வந்து பரிசு வாங்கணும். இது எப்படி இருக்குது ஒரு பூஸ்ட் பண்ணாமல்? கண்டிப்பாக இத்தனை பேரை கூப்பிட்டு, அதுவும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக கலெக்ட் பண்ணி இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை ஒரே இடத்துல கேதர் பண்ணி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறது பெரிய விஷயந்தான். அதை கண்டக்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் அப்புறம் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்கன்னு போது இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஒருவர் மரணித்து விட்டாலும் அவரிடமிருந்து மறைந்து போகாமல் நிலைத்து நிற்பது கல்வி மட்டுமே. அப்படி பட்டி தொட்டிலெல்லாம் பிறந்து வளர்ந்து படித்து சாதித்த மாணவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுன்றது ரொம்ப பாராட்டத்தக்கது. விஜய் என்ன சொன்னார்? நீங்கள் இது பேசுனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்? சூப்பர் சொல்லி கிளாப் தட்டினாங்க. வேற ஏதாவது சொன்னாரா? அடுத்து அவனோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. சொன்னாரா? ஆமாம், என்ன சொன்னார்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. சூப்பர். அது சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீல்? அவங்க எல்லா ரிலீஜியனோட இதுவும் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு. ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம், ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு. அவர் முதல் முறையாக அவர் பக்கத்தில் இருந்து பார்க்குறீங்க. அது எப்படி இருந்து உங்கள் ஃபேமிலியோட அவரை போயிருந்தீங்க? எப்படி இருந்தது? கை கால்லாம் நடுங்குச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் போனதுக்கப்புறம் ஓகே நம்ம உண்மையிலே தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. 10th முடிச்சிருக்கீங்களா? ஆமாம். அடுத்து 12th நீங்கள் வரணும்னு சொல்லியிருந்தாரா? சொன்னாங்க. அடுத்த வாட்டி இன்னும் 2 வருஷத்தில் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? பி தீபதர்ஷினி. நான் கரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் கரூர் சரஸ்வதி வித்யாலயா அந்த ஸ்கூலில் தான் என்னோடய 10th கம்ப்ளீட் பண்ணேன். 495 மார்க் எடுத்தேன். அதில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஹெச்எம் சார், ஏஓ சார்லாம் ரொம்ப அப்போயே நினச்சிருந்தாங்க வந்துடுவேன் அப்படின்னு. என்னோடய ஸ்டாஃப்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்டல் தங்கி தான் படித்தேன். ஸோ என்னோடய ஸ்டாஃப்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருந்து கோச்சிங் கொடுத்தாங்க. நம்ம தளபதி சார் பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அவர் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். அவரோட A to Z அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படின்ற போது அவர் கையில் அவார்டு வாங்கினது, அவர் பக்கத்தில் நின்று அவார்டு வாங்குறதுன்றது நம்ம மார்க் வாங்கினதுக்கு நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு, நல்ல ஒரு ப்ரௌட்னஸாக இருந்துச்சு.
அதுக்காகவே இன்னும் 11th 12th நல்லா படிக்கணுன்ற ஒரு ஃபுல் மோட்டிவேஷன் வந்திருக்கு. அதனால சாருக்கு தான் மெயினாக தேங்க்யூ சொல்லணும். நம்ம படித்தது வீண் போலடா அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்கிறேன். ஃபுல் ஒர்த்து மாப்பிள்ள ஒர்த்து அந்த மாதிரி இருக்குது. சூப்பர். சரி, என்ன பேசுனீங்க விஜய் சார்கிட்ட? விஜய் சார் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. எப்படி இருந்தது இப்போ நம்ம கேட்கும்போது அவர் நம்மள உடனே கேட்டது போது நம்ம அந்த தளபதின்னு நம்ம அங்கே வச்சு பார்த்தோம் இல்லையா, அவர் ஒரு இயல்பாக பேசினார், ரொம்ப சாஃப்டாக பேசினார், ஒரு இயல்பான நார்மல் பீப்புள் மாதிரி இருந்துச்சு. அதனால அது புதுசாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஒன்று நினச்சிருப்போம், நடந்தது ஒன்றுன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஆனால் நர்வஸாக இருந்துச்சு அவர். ஆனால் அந்த நர்வஸ்லாம் ஒன்றும் பெருசாக ஒரு பொருட்படுத்தலை. அதனால நல்லா பேசினார் அவர். அப்புறம் மைக் வாங்கி நாங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தேங்க்யூமா எல்லாம் சொல்லி அனுப்புனார். சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். நீங்கள் என்ன பேசுனீங்க? மைக் வாங்கி என்ன பேசுனீங்க? என்ன பேசுனேன்னா அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அண்ணனோட டைலாக்கே எடுத்து நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு வணக்கம் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சது என்னென்னா சிஎம் அதெல்லாம் பற்றி வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால கல்வியை மட்டும் பற்றி பேசிட்டு கல்விக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கப்பு முக்கியம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா எல்லாருமே போய் மைக் கேட்குறாங்க பேசணும்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் சார் வந்து கேட்குறாரு 2 minutesல முடிச்சிட முடியுமா? ஏன்னா அவர் வந்துட்டு நின்றுக்கிட்டே இருக்காரு இல்லை, அவருக்கு எப்படியா இருந்தாலும் அவரோட ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்குல்ல, இன்னொன்று நிறைய பேர்த்துக்கு கொடுத்து முடிக்கணும்னால கேட்குறாரு அவர் 2 minutesல முடிச்சிட முடியுமா அப்படின்னு. இன்னொன்று நம்மளுக்கு அந்த பாலிடிக்ஸ் பற்றியே பேசுகிறனால அதையும் யோசிக்கிறாரு, அதை பற்றி வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா இது கல்வி பற்றி அவர் கொடுக்கக்கூடியது, அவர் அந்த நல்ல மனப்பான்மையில் கொடுக்குறாரு. அது நிறைய பிரச்சனை அவருக்கு வந்துடும். இப்போ சென்னையிலே நம்மளுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறன்ற இந்த பிரச்சனை இருந்துச்சு, அதனால அந்த பிரச்சனை வந்துருன்ற ஒரு இதில் வந்துட்டு அவர் அப்படி சொன்னார். ஆனால் பேச வேண்டாம் சொல்றாரு. அரசியல் சிஎம் வேண்டாம், சிஎம் பற்றி பேச வேண்டாம். சரி, நீங்கள் அந்த டைலாக் என்ன பேசுங்க அதை ஒரு முறை அப்படியே பேசுங்க. அங்கே என்ன பேசுங்க அதை அப்படியே பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சில் குடியிருக்கும் விஜய் அண்ணனுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். கல்விக்கு நீங்கள் முன்னெடுத்து செய்கிறது வந்துட்டு நல்லா இருக்குன்னா இதை வந்துட்டு தொடர்ந்து பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு கப்பு முக்கியம்னா, ஏன்னா 2 minutes தானே, நம்ம டக்குன்னு முடிச்சுணுன்னால டக்குன்னு இவ்வளோ தான் பேசினேன். அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொன்னேன். அப்புறம் கூட்டிகிட்டு வந்தவங்களுக்குலாம் தேங்க்யூ சொன்னேன். இது முதல் முறை தான். ஆனால் வந்து நான் பாப்பாட்ட அடிக்கடி சொல்லுவேன், காதில் போய் கப்பு முக்கியம் வீல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப விஜய்கிட்ட அவார்டு வாங்கணும். ஏன்னா பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு, டான்ஸு, விஜய்ன்னு தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இதை சொல்லி தான் மோட்டிவேட் பண்ணேன் நான். கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த கடைசி நான் வந்து ரொம்ப அவங்கள ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன். இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது விஜய் நீங்கள் பார்க்க முடியாமல் ஒரு திரையில் இருந்தார். அவர்கிட்ட உங்கள் மகள் வந்து ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து கூப்பிட்டு போய் காமிட்டி ஒரு குடும்பமாக நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட என்ன பேசினார்? அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது அவர் தான் சிஎம்லாம் எதுவும் பேச வேணாம் அப்படின்னாரு. ஏங்க சார் வச்சு செஞ்சுருவாங்களா அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னாரு. கேட்டிங்களா நீங்களே? வச்சு செஞ்சுருவாங்களா சார்? வச்சு செஞ்சால் யார் செய்யணும்? யாரை சொல்கிறீங்க? திரையிலே பார்த்து வளர்ந்து சினிமா ஆக்டர்ஸ்னால் நம்மளுக்கு கரூர்லலாம் பெருசாக ஷூட்டிங் போகிறதுல யாரும் நம்ம பெருசாக பார்த்ததில்ல. அப்படியும் போது விஜய் சார்ன்ற போது அந்த டாப் அவர் அங்கேருந்து ஒருத்தர் விஷ் பண்ணும் போது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அது இன்னும் பெருசாக இருக்குங்க. அதனால அது இன்னும் பிக் மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ஏன்னா நிறைய பேரும் 10th ++2 2வது வாட்டிலாம் வாங்குறாங்க. ஆமாங்க, அவர் வந்து இப்போ நம்மளை எஃபர்ட் போட்டு சேஃபாக கூப்பிட்டு வந்து நமக்கு அக்காமடேஷனு, ஃபுட்டு ப்ளஸ் அவார்டு. இப்போ நீங்கள் ப்ரெஸ்லேயே வந்து நீங்களே வந்து பேசுகிறீங்க. இது மாதிரி வாய்ப்பெலாம் எங்களுக்கு அங்கே கிடைக்கிறது இல்லைல்ல. அதனால் பிள்ளைங்க வந்து மோட்டிவேட் அதிகமாகறாங்க. நம்ம வந்து அடுத்து அச்சீவ் பண்ணணும், திருப்பி நம்ம இங்கே வரணும், நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா இப்படி தான் ப்ரெஸ் மூலமாக தெரியணும் அப்படின்னா இப்படி விஜய் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சோம். பேரண்ட்டாக உங்களுக்கு இதில் ஒரு பெருமை இருக்குல்ல? கண்டிப்பாக பெருமை இருக்குங்க. ஏன்னா நாங்கள் அந்த 1 year ஒரு 2 yearsக்கு நாங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாமே எங்களுக்கு இது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த கஷ்டம் எல்லாமே எவ்வளோ நம்ம வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுது. சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது. சந்தோஷம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆமாங்க. நல்ல மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்த 12th நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து இதே விருதை நீங்கள் திரும்ப வாங்கணும். கண்டிப்பாக. நன்றி. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NAC.